வேலன் சோஷியல் மீடியா. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று பதவியை ராஜினாமா செய்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவுரைப்படி அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார். மேலும் பிரதமர் மோடியின் அறிவுறுத்தலின்படி புதிய கல்வித்துறை அமைச்சராக பிரகலாத் ஜோஷி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு குடியரசுத் தலைவர் முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். தற்போது நுகர்வோர் விவகாரம், உணவு, பொது விநியோகம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட துறைகளை பிரகலாத் ஜோஷி கவனித்து வருகிறார். அதோடு கல்வித்துறையும் அவருக்கு ஒதுக்கப்பட்டு உள்ளது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள முக்கிய கோயில்களில் இடுக்கு பிள்ளையார் கோயில் உள்ளது. இதனை மோட்ச துவாரம் என கூறப்படுகிறது. இக்கோயிலில் சிறிய குகை போன்ற அமைப்பில் உள்ளது. இக்கோயிலின் பின் வாசல் வழியாக ஒருக்களித்து படுத்தவாறு உள்ளே நுழைந்து கைகளை ஊன்றியவாறு நகர்ந்து முன் வாசல் வழியாக வெளியே வரவேண்டும். கிரிவலம் வந்த ஆந்திர மாநில பக்தர் ஒருவர் இடுக்கு பிள்ளையார் கோயிலுக்குள் சென்றபோது மூச்சு திணறி உயிரிழந்தார். அரசியல் துறவரம் மேற்கொண்டிருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார். பாமகவில் தந்தைக்கும் மகனுக்கும் அதிகார போட்டி நடந்து வந்த நிலையில் கட்சியே இரு அணிகளாக பிரிந்திருந்தன. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தைலாபுரத்தில் ராமதாஸ் சரஸ்வதியின் 61வது திருமண நாளில் குடும்பத்துடன் வந்து பெற்றோரிடம் ஆசி பெற்றார். இதன் மூலம் கோஷ்டி அரசியல் முடிவுக்கு வந்தது. ராமதாஸ் பேசியதாவது: உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்கிறேன். நான் அரசியல் பேச மாட்டேன், அரசியலுக்கு வழிகாட்ட மாட்டேன். என்னை சந்திக்க வருபவர்களை பார்ப்பேன், நலம் விசாரிப்பேன், அவ்வளவுதான். அரசியலில் தலையிட மாட்டேன். அரசியலை அன்புமணி பார்த்து கொள்வார். அவரது மனைவியும் நாங்களும் துணையாக இருப்போம். என்னை பார்க்க வருபவர்கள் என்னை பார்த்துவிட்டு ஐயா நலமா என விசாரித்து செல்லலாம். அரசியல் பேசுவதற்கு ஏதுமில்லை. இன்று முதல் அரசியல் துறவரம் மேற்கொண்டிருக்கிறேன். இவ்வாறு பேசினார். உலக அளவில் பசியால் வாடுவோர் எண்ணிக்கை குறைந்து வந்தாலும் கூட கொரோனா பரவலுக்கு முந்தைய காலத்தை விட சற்று அதிகமாகவே இருக்கிறது என்று ஐ.நா. ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உலகின் உணவு பாதுகாப்பு மற்றும் சரிவிகித உணவு குறித்த ஐ.நா. கடந்த சில நாட்களுக்கு முன் அறிக்கையின்படி உலக அளவில் 2025 ஆண்டில் 4.50 கோடி மக்கள் இன்னும் பசியோடு வாழ்ந்துள்ளனர். ஆனால் 2024 ஆண்டோடு ஒப்பிடுகையில் 1.40 கோடி குறைந்துள்ளது. 2022 ஆண்டோடு ஒப்பிடுகையில் 4.30 கோடி குறைந்துள்ளது என தெரிவித்துள்ளது. ஆனால் இன்னும் உலகின் பல்வேறு நாடுகளில் லட்சக்கணக்கான மக்கள் பசியோடுதான் வாழ்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் பொருளாதார பிரச்சினைகள், காலநிலை மாற்றம், போர் ஆகியவையாகும்.